நண்பா பிகேஎல் சீசன் 12 இருந்து ஒரு சில முக்கியமான விஷயத்த பிகேஎல் மாற்ற போகிறாங்கன்னு சொல்லி ஒரு சில அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அஃபிஷியல் அப்டேட் கிடையாது, லீக்ட் அப்டேட் தான். ஸோ அது என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். அது பார்க்குறதுக்கு முன்னாடி லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது வந்து அஃபிஷியல் அப்டேட் கிடையாது, நமக்கு கிடச்சிருக்க லீக் தான். ஒரு டாப் கபடி வெப்சைட் வந்து சொல்லியிருக்காங்க. அவங்க சொல்லி இது வரைக்கும் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இதுவுமே நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. பிகேஎல் சீசன் 12 இருந்து பிகேல ஷார்ட் அண்ட் வெர்ஷனுக்கு மாற்ற போகிறாங்க. அதாவது பிகேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 மாதம் வரைக்கும் நடக்கும் மேக்ஸிமம். ஆனால் அந்த மாதிரி இல்லாமல் ஒரு 2 மாதம் 2.5 மாதத்துக்குள்ளேயே முடிக்கிற மாதிரி ட்ரை பண்ணுவாங்க. அதாவது பொதுவாக ஒரு 3 மாதம் நடக்கிறத அதோட கம்மியான டைமில் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி அப்டேட்ஸ் வந்து கிடச்சிருக்கு. அதே போல் கேரவன் ஃபார்மேட் வந்து கிடையாது. ஸோ ஒவ்வொரு ஊருக்கும் போய் ஒவ்வொரு டீமோட ஹோம் கிரவுண்டில் வந்து ப்ளே பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் இல்லாமல் டோட்டல் டோர்னமெண்ட் ஒரே ஒரு இடத்துல தான் நடக்க போகுது, ஒரே ஒரு சிட்டியில் தான் நடக்க போகுது. இது வந்து அஃபிஷியல் அப்டேட் கிடையாது. பட் இது வந்து பிகேல வந்து கன்ஃபார்ம் பண்ணி கொண்டு வந்தாங்க அப்படின்னா ஒஸ்ட் டிசிஷன் அப்படின்னு தான் சொல்லணும். எப்படின்னு கேட்டிங்கன்னா கேரவன் ஃபார்மேட்லாம் இல்லாமல் பிகேல் பார்க்குறதுக்கு ரொம்ப நல்லா இருக்காது. ஸோ அதனால் கேரவன் ஃபார்மேட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ ஹோப் இந்த சேஞ்சஸ்லாம் கொண்டு வர மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். பட் எப்படி இருக்க போகுதுன்னு தெரியல.